உங்கள் பேர் என்னோட சொல்லுங்கம்மா. பேர் வந்து தனலட்சுமி ஜோதிடர். நான் இங்கே வந்திருக்கிறதே வந்துட்டு ஒரு சீமந்த ஃபங்க்ஷனுக்கு வேண்டியாக்க நான் வந்திருக்கேன். நான் வந்து யாருமே எனக்கு தெரியாது, ஃபோனில் பேசி தான் எனக்கு பழக்கம். அவங்கள வந்து எவ்வளோ பெருசாக எனக்கு தெரியலை. ஆனாலும் வந்தப்போ என் வீட்டு சொந்தத்தோட என்னோட சொந்தம் பொண்ணோட சீமந்தத்துக்கு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லா சொந்தங்களுமே இதுபோல் எப்பொழுதுமே மனசு ப்ளசண்ட்டாக சந்தோஷமாக நீங்கள் ஒன்று செய்யுங்க நாங்கள் ஒன்று செய்யுங்கன்னு எடுத்து செய்துட்டு எந்த மனசுக்குள்ளே வந்து எந்தவித விருப்பு வெறுப்புகள் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். அதை எல்லாமே மாற்றி வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்தாச்சுன்னா எல்லாரோட முகத்துலையுமே ஒரு ப்ளசண்ட்டான சிரிப்பு தான் வேணும். அதுபோல் டைமிங் வந்து ஏது ஒரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து டைமிங் வந்து கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ணணும். நீங்கள் டைமிங் மேனேஜ் பண்ணினீங்க அப்படின்னு உண்டானா கண்டிப்பாக வந்து பொறுமை இருக்கும். பொறுமை இருந்துச்சுன்னா நிதானம் வரும். நிதானம் இருந்தால் எந்த இடத்துலையும் சண்டை சச்சரவு வராது. அதுபோல் இது வந்து நான் எல்லா காரியத்துக்குமே நான் சொல்கிற ஒன்றாக்கும். வாழ்க்கையிலே ஆனாலும் சரி, படித்ததுக்கு ஆனாலும் சரி, நான் இது சொல்லப்பட்டது வந்து பொதுவே வந்து எல்லாத்துக்குமே சொல்கிற ஒன்று, டைம் மேனேஜ்மெண்ட்டு அது இருக்குமானா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பொறுமை வந்துருச்சுன்னா எல்லாருமே நிதானமாக ஆயிட்டாங்க அப்படின்னு உண்டானா எந்த ஒரு குடும்பத்துலையுமே சண்டை சச்சரவு இருக்காது. ரெண்டாவது விட்டு கொடுத்து போகணும். எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு ஹானஸ்ட் இருக்கணும். நான் வந்து இந்த இது செய்கிறேன், இவங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு எந்த பலனையும் எதிர்பாராதைக்கு மனசுக்கு நிம்மதியாக திருப்தியாக ஒரு காரியத்தை நம்ம செய்யும்பொழுதைக்கு அந்த ஃபங்க்ஷனே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நான் வந்து இதை சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. எந்த ஊர் சொல்லலையம்மா? என்னோட பேர் தனலட்சுமி. என்னோட ஊர் ராமேஸ்வரம், காசி ராமேஸ்வரன் சொல்லுவாங்க. நான் வந்து பாபு திருமேனியோட ஒய்ஃபாக்கும். நான் வந்துட்டு காசி, அயோத்தியா மேக்சிமம் எல்லா புனித ஸ்தலங்களுக்கு நான் போயிட்டு வந்தாச்சு. இனி இப்போ அடுத்து நான் புனித யாத்திரையும் காசிக்கு கொண்டு போகிறதுக்குள்ள புனித யாத்திரை அதுவும் கூட நான் இப்போ பண்ணுறதுக்கு இருக்கேன். அது அல்லாதைக்கு ஜோதிட ரீதியில் வந்துட்டு எல்லார்த்தரும் வந்து பைசா செலவாக்கி பரிகாரம் இது பண்ணுறாங்க. பைசா செலவே இல்லாத தேவார பதிகத்தில் சொன்ன 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் சொன்ன ஓரொரு பதிகத்தில் எடுத்து வச்சு ஓரொரு நோய்க்கு ஆனாலும் சரி, கல்யாணத்துக்கு என்ன காரியம் உங்களுக்கு என்னது வேணும் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இதுக்கு உண்டான பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகார ஸ்தலங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் மொத்தம் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் எங்கே போனாலும் 63 நாயன்மார்கள் கடவுள் இருக்கா இல்லை அது பின்னத்த காரியம். 63 நாயன்மார்கள் கண்டிப்பாக வந்து பிறந்து வளர்ந்து நம்மக்கிட்ட நம்மளோட மனுஷர்களாகவே வாழ்ந்தவங்க தான். அவங்க பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரும்பொழுதுக்கு உங்களுக்கு வந்துட்டு எல்லா காரியங்களும் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். ரெண்டாவது வந்து ஏது செஞ்சாலும் ஒரு பக்திக்கு அப்புறம் நம்பிக்கை, ஸ்ரத்தை. பக்தி ஸ்ரத்தையாக நம்பிக்கையாக எந்த ஒரு காரியத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாகவே போகும். அதுபோல் பரிகாரம் பண்ணும்போது எப்பொழுதுமே வந்துட்டு தேய்விரையில் தான் பண்ணணும். எதனால நமக்கு வந்து ஒரு காரியம் நமக்கு அது வந்து நான் கஷ்டப்படுறேன், அந்த கஷ்டம் தேஞ்சு போகணுங்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம வந்து அந்த பரிகாரத்தை வந்து நம்ம தேய்விரையில் பண்ண சொல்கிறோம். அதனால் ஏது ஒரு பரிகாரங்கள் பண்ணினாலும் தேய்விரையில் பண்ணுங்க. ஏது ஒரு காரியம் வேணாலும் ஜோதிடர் நிறைய காசு கேட்பாங்களேன்னு சொல்லி பயப்படாதீங்க. ஏதோ வந்து உங்களுக்கு வேண்ட காரியங்களை உங்களுக்கு கேட்டுட்டு செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். எது செஞ்சாலும் ஒரு தாராபலன் பார்த்து செய்யுங்க. ஒரு ஹோரையில் செய்யுங்க, சுப ஹோரையில் செய்யுங்க. மாதங்களை பாருங்கள். ஒரு கல்யாணம் நடத்தணுமானாலும் மழை மாதத்தில் நடத்தணும்னு நினைக்காதீங்க. உங்களோட அவசரத்துக்கு வேண்டிட்டு முகூர்த்தத்தை குறிக்காதீங்க. முகூர்த்தம் குறிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜோதிடத்தை ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பின்பற்ற வேண்டியதாயிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிமா. அப்புறம் உங்கள் நம்பர் சொன்னாதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். சரி, என்னோட நம்பர் வந்து தனலட்சுமி ஜோதிடர், பிறந்த ஊர் ராமேஸ்வரம். நான் கல்யாணம் பண்ணி வந்தது வந்து கொள்ளத்தலையாக்கும் வந்திருக்கேன். 9746893171. இதுதான் என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் தான். என்ன ஜோதிட சந்தேகம் காணாலும் வந்து நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். பைசா ரொம்ப கேட்பேனேன்னு சொல்லிட்டுலாம் பயப்படாதீங்க. அதுதான் மெயின் காரியம். நான் எல்லாமே பரிகாரம் செலவே இல்லாமல் மேக்ஸிமம் பண்ணுறேன். அல்லாதைக்கு இப்போ வந்து பைசா இல்லாதவங்களுக்கும் கணபதி ஹோமம் கம்மியாக பண்ணி கொடுக்குறது, எல்லா பூஜையும் கம்மியாக பண்ணி கொடுக்குறது உண்டு. பைசா உள்ளவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிராமணர்களுக்கு நமக்கு கொடுக்கணும். பிராமணர்களுக்கு இது ஏன் நம்ம பிராமணர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிராமணர்கள் வந்து சாபம் வாங்கி வந்திருக்காங்க. எவ்வளோ கொடுத்தாலும் திருப்திப்பட மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, சீதாதேவி வந்துட்டு காசியில் வந்து தசரத மகாராஜாவுக்கு நேரத்தை பிண்டம் பிடிச்சு வைப்பாங்க. உங்கள்கிட்ட ஸ்ரீராமர்கிட்ட போய் இல்லை நான் வெளிக்கர்மம் பண்ணிக்கிறேன்னு அவங்க பொய் சொல்லிடுவாங்க. அது பொய் சொல்லும்போது அதுக்கு வந்து ஆமோதிக்கிறது யாரெல்லாம்னா பிராமணர், காக்கா,
பல்குனி நதி, துளசி, பசுமாடு, இந்த இத்தனையும் பேர் அவங்க பொய் சொன்னது அப்படிங்கிறதுனால வந்து பசுமாட்டுக்கு வந்து வாயை பிடிங்கிட்டாங்க. பசுமாடு நேரத்தெல்லாம் பண்டெல்லாம் பேசுமா இருந்தது, அதனால வாயை பிடிங்கி மான்னு சொல்கிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டாங்க. பிராமணருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலுமே வந்து திருப்திப்பட மாட்டாங்க. அதில் வந்து இது வந்து இவங்க இது கொடுத்துருந்தா போதுமா இருந்ததே அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி சொல்லுவாங்க. அது பிராமணர் வந்து திருப்திப்படாத மாதிரி அப்படி ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது துளசிங்கிறது வந்து எவ்வளவோ செடிகள் வச்சா வரவே வராது, ஆனால் துளசி மட்டும் நீங்கள் எங்கே நம்ம சொல்லவே வேண்டாம், அது குப்பையிலையும் வரும், எங்கே வேணாலும் அது துளசி வந்து முளைச்சி வந்துடும். அதனால வந்துட்டு துளசிக்கு அது மாதிரி ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பல்குனி நதியில் இப்போ மோடிஜியோட ஒரு புண்ணியத்தில் பல்குனி நதிக்கு வெள்ளம் வந்திருக்கு, ஆனால் யதார்த்தத்தில் அது மண்ணு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அங்கே செய்யப்பட்ட கருமங்கள் எல்லாமே வந்து விஷ்ணுபாதம், அக்ஷயவடம், பல்குனி நதி, இந்த 3க்கு தான் பிண்டங்களை கரைச்சி நம்ம கொடுக்குறோம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்துக்களாக பிறந்தவங்க எல்லாருமே ஒரு தடவை காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரணும்னு நான் அந்த கதை சொன்னேன்னா கண்டிப்பாக ஃபோனில் வந்து நிற்காது. அதனால நன்றி, வணக்கம். இருங்கம்மா, இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எல்லாமே கருத்துகள்னா அவ்வளோ நல்ல கருத்துகள், ரொம்ப கேட்க இனிமையாக இருக்குது. கேட்டிங்களா? இதுவரை யாருமே இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நிறைய இருக்குமா, டெய்லி நீங்கள் என்னோட வாட்ஸ்அப்பில் எடுத்து பாருங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன். அதனால நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சொந்தக்காரங்க, உலகில் எல்லாரும் சொந்தத்தில் லோகம் மொத்தமே சொந்தங்கள் தான். யாருமே நம்ம இருக்கவே மாட்டேன். கரெக்டாக ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாங்க, என்ன மதிச்சு கொடுக்குறாங்க. நான் அதே மாதிரி மதித்து கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க. ரொம்ப வருஷமா சரி, எனக்கு என்கிட்ட வந்து ரஞ்சிதா சொன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க வர்றாங்க, நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரியங்களாக நான் சொன்னேன். அப்போ சொன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க வர்றாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, தெரிஞ்சவங்க வர்றாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு காரியங்களுமே எல்லாருக்குமே தெரியும். அந்த தெரிய வர டைமிங் வந்து முன்ன பின்ன வரும். யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்கிற காரியமே கிடையாது. தெரிஞ்சு வர்றது இப்போ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்துட்டவங்க எல்லாருக்குமே எல்லா காரியங்களும் தெரியுமா, அதுதான் மெயின் காரியம். எதுவுமே தெரியாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது, எல்லாருக்குமே எல்லா காரியங்களும் தெரியும். தெரிஞ்சு வர டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். அதே நேரத்தில் வந்து கடவுள் கும்பிட்ட சொன்னால் யாருமே கிடைக்கல, கடவுளை யாரையாவது கிடைக்க முடியாது. எனக்கு தெரியும், இருந்தாலும் தப்பு இருக்கக்கூடாது. கடவுள் உங்களுக்கு எல்லாம் இருக்காங்க. அது ரஞ்சிதா தான், மெயினாக ரஞ்சிதா தான் என்னை வந்து கனெக்ட் பண்ணி விட்டது. எல்லாம் வேற ரஞ்சிதா தான் கனெக்ட் பண்ணி விட்டா. இன்னும் ஒரு காரியம், இன்னும் ஒன்று கூட நான் சொல்லிக்கிறேன். சனி தசைன்னு சொல்லிட்டு யாரும் பயப்படாதீங்க, 7.5 சனின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. சனி தசை 7.5 சனிக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் எளிமையாக இருக்கிறீங்களோ அந்த எளிமையாக இருக்கிறதும், யாராவது வையாத கால் வையாத ஆளை பார்த்து ஏதாவது ஒரு ஆகாரத்துக்கு மட்டும் இல்லை, பெரிய செலவாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. காக்கைக்கு நெய் இது வச்சு சாதம் வைங்க. அதுக்கப்புறம் நல்லா வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கோங்க, நல்லா வெள்ளை சட்டையோ வெள்ளை கச்சை. பெண்கள் வெள்ளை கட்சிக்கு உபயோகிச்சா போகிறோம், ஆண்களுக்கு வெள்ளை சட்டை போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரே போட்டுக்கோங்க, சனி உங்க பக்கத்திலே வராது, ஸ்ப்ரே போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷமா கும்பராசி ஜென்ம சனி புரட்டாதி நட்சத்திரம் அப்படிதான் நம்ம இணைஞ்சிருக்கோம். இப்ப மனசிலாச்சா, யாருமே இருங்க நான் சொல்றேன், யாருமே எதுலையுமே பெட்டனு இணைய முடியாது. ஒன்று ராசி கனெக்டடா இருக்கணும், இல்லைன்னா நட்சத்திரம் கனெக்டடா இருக்கணும், இல்லை லக்ன கனெக்டடா இருக்கும், இல்லைன்னா 9ஆம் பாவாதிபதி கனெக்டடா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒருத்தவங்க 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் மட்டுமே என்கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு உண்டானா, ஏதாவது ஒரு ரீதியில கோள்கள் கனெக்ட் இல்லாதக்கு யாருமே யாரும் பேச முடியாது. இதுதான் யதார்த்த சத்தியம். நான் வந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், இவங்க கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். இந்த ராசி வச்சுட்டு தான் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். உங்களோட பேர் சொல்லுங்க. ராதிகா அம்பல். சந்தோஷம், சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பாமா. கொரோனா பீரியட்ல ஓகேம்மா, சந்திர கேந்திர புயலாக படிக்க முடியும், ஜோதிடம் படிக்க முடியும். ஆனால் 5ஆம் பாவத்தை முதல் இருக்கிறதுனால ஆசை வந்து கண்டிப்பா படிங்க. இலவசமா இருக்கிறதாகமா ஓகே. கடல் தண்ணியில ஒரு துள்ளி முடிச்சிருக்கேன். என்னோட எதிர்ப்பு என்னால் முடியுது ஓரளவு. ஓகே, அதான் ஒரு துள்ளி எனக்கு தெரியும். எப்படின்னா ஜோதிடம்ங்கிறது வந்து 5 ஜென்மம் வேணுமா. யாருமே வந்து ஜோதிடத்தை முழுமையா படிச்சவங்க கிடையாது. நான் தான் நல்ல ஜோதிடன்னு என்னால மார்கட்டி சொல்ல முடியாது. யாரால நாரதர் கூட சொல்லிட்டு கிடையாது. மொத்தம் ஜோதிடத்தை
கொண்டு வந்த 18 ரிஷிமாரு. அந்த 18 ரிஷிமாருக்குமே வந்து நான் முழுமையான ஜோதிடம் படிச்சிருக்கேன்னு அவங்களாலே சொல்ல முடியாது. நம்மலாம் வந்து கடல் தண்ணி எல்லாம் இல்லை, அந்த கடலோட கரையோட மண்ணோட ஒரு மண்ணு போலும் கிடையாது. ஆமா, ஒரு துளி மழை இல்லை, பரவாயில்ல, ஒரு துளி மண்ணு போலும் கிடையாது. ஓகேமா.